இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் என்னன்னா, இங்க இல்லாம கூட மனிதர்கள் வாழ்றாங்கன்னு உங்களையே யோசிக்க வைக்கிற அளவுக்கு மனிதர்கள் வாழ்ற ரொம்ப வித்தியாசமான சில இடங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள அடி போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே நீங்க என்ன மாதிரி வீட்ல வாழ்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். நம்பர் 1 ரெஷின்கா ஃபவேலா. பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோல இருக்கிற ஒரு ஸ்லம் பகுதி தான் இந்த ரெஷின்கா ஃபவேலா. ஃபவேலாங்கிற வார்த்தைக்கு பிரேசில் லாங்குவேஜ்ல ஸ்லம்ங்கிற மீனிங் தான் வருது. பல ஆக்ஷன் மூவில கூட நீங்க இந்த இடத்த பார்த்திருப்பீங்க. மலை சரிவுல நெருக்கமா அடுக்கடுக்கான நூற்றுக்கணக்கான வீடுகள் கட்டப்பட்டு இருக்குது. வீடுகள் எல்லாமே ரொம்பவே நெருக்கி இருக்கிற மாதிரி இருக்குமா. பிரேசிலின் தேசிய கொடி, அழகான படங்கள் மற்றும் பிரேசில்ல நடக்கிற சில பிரச்சனைகளை பத்தியான படங்கள் இங்க இந்த வீடுகள்ல வரையப்பட்டிருக்குமா. பிரேசில பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு மோசமான நாடுகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த ஸ்லம் பகுதிகளில் இந்த நிலைமை இன்னுமே மோசமா இருக்குமாம். சுற்றுலா பயணிகள் இந்த பகுதிகளுக்கு போறது இன்னுமே ஆபத்தானது பலரும் சொல்றாங்க. ஆனா இந்த எச்சரிக்கைகளை மீறி ஒரு சில சுற்றுலா பயணிகள் இன்னுமே இந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக போயிட்டு தான் இருக்காங்க. நம்பர் 2 சைனாஸ் கிளிஃப்ட் வில்லேஜ். உயரமான மலைப்பகுதிகளில் கட்டப்பட்ட கோவில்களுக்கு செங்குத்தான படிக்கட்டில் இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். அதுல சுற்றுலா பயணிகள் ஏறத பாக்குறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஆனா சைனால இருக்கிற குறிப்பிட்ட கிராம மக்களோட தினசரி வாழ்க்கை இப்படி செங்குத்தான படிகளை நம்பிதான் இருக்குது. இந்த 200 ஆண்டுகள் பழமையான கிராமம் அதோட செங்குத்தான படிக்கட்டுகளுக்காகவே உலக புகழ் பெற்றது. இந்த கிராமத்துல இருக்க பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் படிக்கிறதுக்காகவும் வேலைக்காகவும் வெளியில செல்றவங்க இந்த 800 மீட்டர் படிக்கட்டுகளை தான் தினமுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த கிராமமே பயன்பாட்டுல இல்ல. அரசாங்கம் இந்த கிராமத்துல இருந்தவங்களுக்கு தரைப்பகுதியில வீடு கட்டி தரதா சொல்லியிருக்காங்க. இந்த மக்களும் அதை ஏத்துக்கிட்டு தரைப்பகுதிக்கு மாறியும் போயிட்டாங்களாம். நம்பர் 3 ஹேங்கிங் டெம்பிள் ஆஃப் ஹென்ஷான். சீனாவின் தென்கிழக்கு பகுதியில் பிரபலமான சுற்றுலா தலமான ஹேங்கிங் டெம்பிள் ஆஃப் ஹென்ஷான் இருக்குதாம். பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு மலைப்பாறைகளுக்கு பக்கவாட்டுல தொங்குற மாதிரி தான் இந்த கோவிலும் இருக்குதாம். பாக்குறதுக்கு கொஞ்சம் நெருக்கி கட்டப்பட்ட மாதிரி இருந்தாலும் இந்த மொத்த கட்டடத்துல 40 அறைகளும் நடக்கிறதுக்கு தாராளமான இடமும் இருக்குதாம். கிபி 386 மற்றும் 544 மத்தியில துறவி ஒருத்தர் தான் இதை கட்டினதா சொல்றாங்க. பெரிய தொழில்நுட்பம் இல்லாத அந்த காலத்திலே மலையில துளை போட்டு அந்த துளையில தூண்களை எழுப்பி அது மேல இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. ஒரு துறவி இப்படி ஒரு கோவிலை கட்டினது ஆச்சரியமா இருந்தாலும் அவர் எதுக்காக இதை கட்டினாரோ அந்த தேவைக்காக இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்டிடம் பயன்படுத்துறது இன்னுமே ஆச்சரியமா தான் இருக்கு. இன்னைக்கும் இந்த கோவில்ல 3 மதங்களுக்கான வழிபாடுகள் நடத்தப்பட்டு இன்னமும் இது ஒரு கோவிலாவே இருக்குது. நம்பர் 4 சென்டினல் டிலாஸ் போடிகாஸ். மலைக்கும் பக்கவாட்டுல கட்டப்பட்ட கோவிலே ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. ஆனா இங்க ஒரு பெரிய மலைப்பாறைகளுக்கும் அடியில ஒரு கிராமத்தையே உருவாக்கியிருக்காங்க. இந்த கிராமம் ஸ்பெயின் நாட்டுல இருக்குது. சென்டினல் டிலாஸ் போடிகாட்ஸ்னு அழைக்கப்படுற இந்த கிராமத்துல பெரும்பாலான வீடுகள் பெரிய மலைப்பாறைகளுக்கும் அடியில கட்டப்பட்டிருக்குது. அதோட எல்லா வீடுகளுக்குமே வெள்ளை நிறத்துல சுண்ணாம்பு கலவை அடிக்கப்பட்டிருக்கு. இதனாலேயே இந்த கிராமத்துக்கு ஒயிட் வில்லேஜ்னு இன்னொரு பேரும் இருக்குதாம். பிரம்மாண்டமான பாறைகளை தலைக்கு மேல பார்க்கும்போது ரொம்பவே பயன்படுத்துற மாதிரி இருந்தாலுமே அதுக்கும் கீழே மக்கள் சர்வசாதாரணமா நடந்து போறதும் அவங்க வாழ்க்கையை அன்றாட மகிழ்ச்சியா வாழ்றதும் இங்க இருக்கிற மக்கள் இந்த இடத்தை எவ்வளவு நம்புறாங்கன்னு தெளிவா காட்டுது. நம்பர் 5 யாக்கட்ஸ். யாக்கட்ஸ்ங்கிறது ரஷ்யாவின் சைபீரியால இருக்கிற ஒரு குளிரான ஒரு ஊர். நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஊர்ல போய் 2 மாசம் இருந்துட்டு வரலாம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த ஊர்ல வாழ்றது ஒன்றும் ஈஸியான விஷயம் கிடையாது. குளிர்காலத்துல இந்த ஊரோட வெப்பநிலை -36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குமாம். -60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இங்க முன்னாடி பதிவும் பண்ணிருக்காங்க. எவ்வளவு குளிரா இருந்தாலுமே இங்க 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்களாம். இதையெல்லாம் தாண்டி இவங்க இங்க வாழ்றதுக்கு காரணம் இங்க இருக்கிற பெரும்பாலான மக்கள் இந்த ஊர்ல இருக்கிற டைமண்ட் மைன்ல வேலை பாக்குறாங்க. இந்த வேலையில இவங்களுக்கு நல்ல வருமானமும் கிடைக்குமாம். நல்ல பணம் வரனாலதான் இவ்வளவு குளிரையும் தாங்கிக்கிட்டு இந்த ஊர்ல இவங்க வாழ்றாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க எங்க வாழணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பை.